வணக்கம் நண்பர்களே, நான் வந்து மெக்கானிக்கலாக பண்ணி பேசுகிறேன். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு புல்லட் ஒன்று ஜென்ரல் சர்வீஸ் செக்கப்காண்டி வந்திருக்கு. இந்த வண்டியில் வந்து இப்போ நம்ம வந்து ஆயில் ஃபில்டரும் மாற்றுறோம். ஆயில் வந்து என்ன கிரேட் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா 15க்கு 50 கிரேட் தான் யூஸ் பண்ணுவோம். ஆயில் ஃபில்ட்ரு வந்து நம்ம வந்து ஒரிஜினல் வாங்கியிருப்போம். ஒரிஜினலோட ரேட்டு பார்த்திங்கன்னா 80 ரூபா கிட்ட வரும். ஒரிஜினல் ஆயில் ஃபில்டரில் பார்த்திங்கன்னா அந்த உள்ளே வர ஃபில்ட்ரு எல்லாமே வந்து நல்லா ஆயில் வந்து ஒன்று போல் சர்க்குலேஷன் ஆகிறக்காண்டி கொடுத்துருப்பாங்க. அப்போது வந்து எந்த வருஷத்தில் வந்து இந்த ஆயில் ஃபில்ட்ரு தயார் பண்ணது அப்படிங்கிறதையும் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த வண்டியில் வந்து நம்ம ஆயில் ஃபில்டரை கழட்டி பார்த்தோன்னா ஆயில் ஃபில்ட்ரு வந்து லோக்கல் போட்டிருக்காங்க. பார்க்கும்போது தெரியும் ஆயில் ஃபில்ட்ரு வந்து ரொம்ப லோக்கலு. இதில் வந்து எந்த வருஷத்தில் பிரிண்ட் பண்ணது அப்படின்னு எதுவுமே இருக்காது. நம்ம ஒரிஜினல் ஆயில் ஃபில்டரில் பார்க்கும்போது நமக்கு அது பிரிண்ட் பண்ண மாதிரி வருஷத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. அதுபோக அந்த உள்ளே வர அந்த அட்டைனா பார்த்திங்கன்னா நல்லா பார்க்குறக்கே வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே இது இந்த லோக்கலில் பார்க்கும்போது தெரியும் கருப்பு கலரில் இருக்குது. உள்ளே வந்து ஆயில் வந்து இந்த மாதிரி லோக்கல் ஃபில்ட்ரு போட்டோம்னா இன்ஜினுக்கு ஆயில் சர்க்குலேஷன் வந்து சரியாக ஆகாது. அப்படிங்கிறப்ப இன்ஜினில் வந்து மேலே பார்த்திங்கன்னா கிடின்னு ஒரு சவுண்டு கேட்கும். அது வந்து இந்த ஆயில் ஃபில்டர்னாலேயும் கேட்கும். நம்ம ஆயில் மாற்றும் போது ஃபுல்லாமே இந்த ஆயில் ஃபில்ட்ரு வந்து ஒரிஜினல் ஃபில்ட்ரு வாங்கி போட்டிங்கன்னா நமக்கு இன்ஜினுக்கு வந்து ஆயில் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்கும்போது நமக்கு இன்ஜினோட லைஃபும் நல்லாயிருக்கும். வண்டிக்கு மைலேஜ் பிக்கப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். அதான் இன்றைக்கி வந்து இந்த புல்லட் வந்து ஆயில் சர்வீஸ் வந்ததுனால நம்மக்கிட்ட வந்து இந்த ஆயில் ஃபில்டரை பற்றி ஒரு சின்ன பதிவு போட்டு தான் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.